ஜெபம் வல்லமை உள்ளதுங்க. ஏன் ஜெபம் வல்லமை உள்ளதுன்னு தெரியுமா? நம் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஜெபத்துல நம்ம வைராக்கியம் உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஒரு எஸ்தரை போல, ஒரு தானியேலை போல நம்ம மாறணுங்க. வேதத்துல பாபிலோன் தேசத்தால தானியேலை மாத்த முடியல. ஆனா தானியேல் நிமித்தமா அந்த தேசமே மாற்றப்பட்டுச்சு. காரணம் தானியேலுக்குள்ள இருந்த அந்த ஜெப வாழ்க்கை தான். அப்ப யாரு தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிடுறாங்களோ அவங்கள ஆண்டவர் மனுஷங்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க பண்ணுவாராம். அதுதான் தானியேலுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அப்ப தானியேல் அவரோட ஜெபத்தின் மூலமா அந்த தேசத்தையே தேவனுக்குள்ளாக மாற்றி அங்க ஒரு சாதனையை படைச்சாரு. அப்ப தானியேலால முடியும்னு சொன்னா நம்முடைய ஜெபத்தினால நம்மளுடைய தேசத்திலையும் நம்ம சாதனை புரிய முடியும். எப்படின்னா தானியேலோடு இருந்த தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். அப்ப ஜெபம்ன்ற ஆயுதம் நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திரம் அல்ல, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையே அது அசைக்கக்கூடியதா இருக்குது. எப்படின்னா தேவனுக்காக மனுஷங்க முன்பாக நிற்கிறது ஒரு காரியமா இருக்கலாம். ஆனா அதே மனுஷங்களுக்காக தேவனுடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறதுன்றது முற்றிலும் வித்தியாசமான ஒரு காரியங்க. வேதத்துல எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யூத ஜனங்களுக்காக தேவனுடைய பாதத்துல இருப்பாங்க. அவங்க திறப்புல நின்று ஜெபிச்சது நிமித்தமா யூத ஜனங்களே விடுதலை பெற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கும் நம்மளுக்கு அப்படிப்பட்ட வைராகியம் வேணும். ஒரு தானியேலை போல, ஒரு எஸ்தரை போல ஜெபத்துல வைராகியம் உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. அப்ப உங்க சுய விருப்பத்திற்கு இடம் கொடுக்காம ஜெபத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீங்க முதலிடம் கொடுக்கும்போது அந்த ஜெபமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருங்க.